மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த பின்னர் தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர்களை சந்தித்து வறட்சி நிவாரணத்திற்காக 39,565 கோடி ரூபாய் மற்றும் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வதற்கு 22,573 கோடி. அதேபோன்று பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு மத்திய நிதி பங்கையும் சேர்த்து செலவழித்துள்ள நிலையில் மத்திய அரசுடைய பங்கை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளோம். ஒன்று, 13வது நிதிக்குழு பணிகளுக்கு 522.91 கோடி. ஆதி திராவிடர் உயர்கல்விக்கு மத்திய அரசின் பங்கு 1926.81 கோடி. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டியது 244.65 கோடி. அனைவருக்கும் கல்வி திட்டம் 1340.89 கோடி. மத்திய அரசின் இடைநிலை கல்வி திட்டம் மூலம் நமக்கு வர வேண்டியது 545.05 கோடி. வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்காக 342.94 கோடி. 4 மீன்பிடி துறைமுகம் கட்ட நிலுவையில் உள்ள, அதாவது செய்து முடிக்கப்பட்ட பணிகளுக்கு நிலுவையில் உள்ள தொகை 115.26 கோடி. தேசிய மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் 42.93 லட்சம். கைத்தறி நெசவுக்கு விற்பனை ஊக்க உதவி 65.3.8 கோடி. ஆக மொத்தம் வர்தா புயல் மற்றும் வறட்சி நிவாரணத்தை தவிர 5,145 கோடி ரூபாய் மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்துள்ளோம். இது தவிர 14வது நிதிக்குழு பரிந்துரையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இழப்பிற்கு ஆண்டுக்கு 2,000 கோடி ரூபாயும் விடுவிக்க கோரியுள்ளோம். மத்திய விற்பனை வரி இழப்புக்கான இழப்பீடு மற்றும் 1996-97 முதல் 2014-15 வரை மத்திய அரசு கணக்காயரின் கருத்துப்படி மாநிலங்களுக்கு சேர வேண்டிய நிலுவையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளதால் வறட்சியால் ஏற்பட்ட பயிர் இழப்பிற்கு உடனடியாக இழப்பீடு வழங்க அறிவுறுத்தும்படியும் கோரியுள்ளோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கருத்துக்களை எல்லாம் கனிவோடு பரிசீலித்து ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார்கள். இதற்காக ஒரு நோடல் ஆபீசர், ஒருங்கிணைப்பு அதிகாரி உடனடியாக நான் நியமித்து என்னென்ன தேவைகள் தமிழ்நாட்டிற்கு நிதி குறித்து இருக்கின்றதோ அது குறித்து உடனடியாக அதை விடுவிப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவருக்கு எங்கள் அரசின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுதான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வறட்சி நிவாரணத்துக்காக 39,565 கோடியும் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய 22,750 கோடி என்றது தனியது. அதை தவிர 5,000 crores 5,145 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 10 இனங்களில் அதெல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அதே போன்று 14வது நிதிக்குழு பரிந்துரையில் 2,000 கோடி ரூபாய் விடுவிக்க கேட்டுள்ளோம். எல்லாமே இப்போ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெண்டிங் ப்ரொபோசல்ஸ், ஆன்கோயிங் ப்ரொபோசல்ஸ்க்கு இந்த ப்ரொபோசல்ஸ் நம்ம அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி அதில் எவ்வளவு தொகை தெரிஞ்ச பிறகுதான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆண்டுகளும் நிதி பற்றாக்குறை ஜாஸ்தியாகுது, கடன் அதிகமாயிட்டு இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? கடந்த 10-15 வருஷங்களா
பல திட்டங்களுக்கு மத்திய அரசு அந்த நிதி பற்றாக்குறை இருக்கு. ஏற்கனவே நேற்றைய நிதிநிலை அறிக்கையிலே தெளிவாகவே அது குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் சரியாக பட்ஜெட் உரையை நீங்கள் பார்க்கல. ஸோ பொருளாதார மந்தை ஒரு மந்தம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டு பல்வேறு ஃபேக்டர்ஸ் அது. அதனால் பார்த்தீங்கன்னா வருவாய் குறைந்த காரணத்தினால அந்த இது இழப்பீடு ஏற்பட்டுள்ள நிலை. எனவே அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது இந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஒரு 9% அளவுக்கு உயர நிலைமை இருக்கு. அதனால அது நிச்சயமா சரி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கை முழுமையா இருக்கு. தமிழக நிதி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நேரலையை நாம் பார்த்தோம். அப்போது அவர் குறிப்பிட்டது மத்திய நிதி அமைச்சரை தாம் சந்தித்ததாகவும் வறட்சி மற்றும் வர்தா புயல் நிவாரணத்தை தவிர மற்ற 10 இனங்களின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 5145 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார்.